இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சாப்டர்ஸ் வந்து சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ். ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். இந்த பாலினாமியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். A polynomial is an algebraic expression in which no variables appear in denominators or under radical signs and all variables that do appear are powers of positive integers. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கும். இதில் அந்த நம்ம எந்த வேரியபிளை பொறுத்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அந்த வேரியபிள்ஸ் டினாமினேட்டரில் வரக்கூடாது. அண்ட் ஆல்சோ இதில் ரேடிக்கல் சைன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து இதில் இன்னொரு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேரியபிளோட பவர் டேர்ம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாலினாமியல் சொல்லுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குன்னா 3x² y⁴ ப்ளஸ் xy மைனஸ் 1/2. இது வந்து ஒரு பாலினாமியல். ஆனால் அடுத்து பார்ப்போம் y/x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாலினாமியலா அப்படின்னா இல்லை. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நமக்கு டினாமினேட்டர்ஸில் வேரியபிள்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, அதனால் இது என்ன கிடையாது, பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. இது மட்டும்தான் அப்படின்னா இங்கே பார்த்தா பவர் என்ன இருக்குது, x². இந்த டேர்மை நான் மேலே கொண்டு போகும்போது எனக்கு என்னென்னு வரும், x⁻−2. பவர் ஆஃப் ஒன்லி என்னது, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் இந்த பாலினாமியல்ஸில் அப்பியர் ஆகணும். இங்கே வந்து நெகட்டிவ் டேர்ம் கிடைக்கும். அப்போ இதுவும் என்ன கிடையாது, பாலினாமியல் கிடையாது. ஸோ அடுத்து ஒரு ரேடிக்கல் சைன்ஸ்னு சொல்லியிருக்கோம். என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த √x e பவர் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ரேடிக்கல் சைன்ஸ். அப்போ இதுவும் என்ன கிடையாது, பாலினாமியல் கிடையாது. ஸோ அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். இங்கே பார்த்துக்கோம் அப்படின்னா என்ன இருக்குது, 1/x² ப்ளஸ் 3x - 4. இந்த 1/x², இந்த x² நான் என்னன்னு சொல்லலாம், ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் வருதுன்னா எப்படி வரும், x⁻−2 அப்படின்னு சொல்லுவேன்னா. இந்த x⁻−2ன்னு சொல்லும் போது இது வந்து என்ன இருக்குது, பவர் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவில் வருது. எனக்கு என்ன சொல்லிருக்கோம், பவர்ஸ் ஒன்லி அப்பியர் இன் பாசிட்டிவ். எனக்கு நெகட்டிவ் இருக்கிறதால இது என்ன கிடையாது, பாலினாமியல் கிடையாது. ஸோ அதோட ரீசன்ஸ் வந்து கீழே சொல்லியிருப்பாங்க. நெகட்டிவ் இன்டகரல் பவர் வந்ததால் இது என்ன கிடையாது, பாலினாமியல் கிடையாது. அதே போல் இங்கே x² மைனஸ் ³ √x ப்ளஸ் 7x - 10. இந்த டேர்ம் ஒரு பாலினாமியலா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் எப்படி இருக்குது பாரு, ரேடிக்கல் சைன்ஸில் வந்திருக்கு. அதனால் இந்த டேர்ம்ஸ் என்ன கிடையாது, இது பாலினாமியல் கிடையாது. ஸோ இது போல் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்து இன்னொன்று பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள்ஸ், அதாவது ஒரே ஒரு வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி இந்த பாலினாமியல்ஸ் ஈக்குவேஷன்ஸை எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள், இந்த எக்ஸை பொறுத்து இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜென்ரல் டேர்ம் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p of x ஈக்குவல் டு an x⁻n plus an-1 into x⁻n-1 plus etc. up to a2 x⁻2 plus a1 x⁻1 plus a0, an not equal to 0. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதில் இருக்கிற இந்த லீடிங் எலமெண்ட்ஸ் என்னவா வரக்கூடாது, 0 வரக்கூடாது. அதனால தான் இந்த an not equal to 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் இருக்கிற இந்த an, an-1, இந்த an-2, n-3, a2, a1, a0 இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அதே போல் n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. 7x⁸ ப்ளஸ் 12x⁷ ப்ளஸ் 9x⁶ ப்ளஸ் 3x⁵ plus 2x⁴ plus 5x³
plus x squared plus 11x plus 20. இந்த term வந்து ஒரு polynomial equations. So அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு different type of polynomials எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் என்ன சார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸில் ஒன்லி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். அதாவது p of x ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் பாலினாமியல், அதாவது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்களேன், a polynomial of degree 0, அதாவது எக்ஸோட பவர் எதுவுமே இல்லை. எக்ஸோட பவர் எத்தனை இருக்கோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸோட பவர் எதுவுமே இருக்காது, ஒன்லி எது மட்டும் தான் இருக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம் சி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லுவேன் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் சொல்லுவேன். இந்த சி என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பராக இருக்கணும். அடுத்து செகண்ட் ஒன் லீனியர் பாலினாமியல். ஸோ லீனியர் பாலினாமியல்னா ஒன்றும் கிடையாது, டிகிரியோட ஈக்குவேஷன்ஸ், அதாவது டிகிரி வந்து ஒன்றா இருக்கணும். எக்ஸோட பவர் ஒன்றுன்னு இருந்ததுன்னா அதை லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி இஸ் கால்ட் எ லீனியர், டிகிரி 1 is called a linear polynomial. இப்போ இங்கே பார்ப்போம். ஸோ பாலினாமியல்ஸ் எழுதுகிறோம் பாருங்க, p of x equal to ax plus b. இப்போ இந்த இடத்துல எக்ஸோட பவர் எத்தனை இருக்கு, எக்ஸோட பவர் 1, அப்போ டிகிரி 1. அப்போ டிகிரி 1 இருந்தால் அதை என்னன்னு சொல்லலாம் லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற a அண்ட் b ரெண்டுமே என்னவா இருக்கும் ரியல் நம்பராக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன், ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஏன் சார் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக உனக்கு டெஃபினிஷன்ஸ், அதாவது பாலினாமியலோட ஈக்குவேஷன்ஸ் p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் ஏஎன் எக்ஸ் பவர் என் அந்த டேர்ம்ஸில் இருக்கிற ஏஎன்னோட வேல்யூஸ் என்னன்னு சொன்னேன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னேன். என்ன ரீசன்ஸ், லீடிங் டயகனல்ஸ், அதாவது லீடிங் எலமெண்ட்ஸ் வந்து லீடிங் எலமெண்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னவா இருக்கக்கூடாது ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் எவ்வளோ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏ, இந்த டேர்ம் என்னவா இருக்கக்கூடாது ஜீரோவாக இருக்கக்கூடாது. அடுத்து தேர்ட் ஒன் குவாட்ரட்டிக் பாலினாமியல். நமக்கு ஆல்ரெடி தெரியும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா டிகிரி எவ்வளோ 2. அப்போ இந்த பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இஸ் கால்ட் என்னன்னு சொல்லுவாங்க குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸோட பவர் என்னவா இருக்கணும் 2வா இருக்கணும். ஸோ அப்போ p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர் plus bx plus c, where a and b and c இந்த வேல்யூஸ்லாம் என்னவா இருக்கணும் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். எது இதில் ஹையர் பவர் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கக்கூடாது ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்போ அதனால தான் என்ன சொல்லியிருப்பேன் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஸோ இது குவாட்ரட்டிக். அடுத்து என்னன்னு சொல்லுவோம் கியூபிக் பாலினாமியல். கியூபிக் அப்படின்னா பவர் வந்து 3. ஸோ அப்போ எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இஸ் கால்ட் எ கியூபிக் பாலினாமியல். அப்போ எக்ஸோட பவர் எத்தனை இருக்கணும், எக்ஸோட பவர் 3 இருக்கணும். எக்ஸோட பவர் 3 இருந்தால் அதை என்னன்னு சொல்லலாம் கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கண்டிஷன்ஸ் தான் p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ax கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி அப்படின்னு வரும். இதில் எக்ஸ் கியூப், அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கக்கூடாது ஜீரோவாக இருக்கக்கூடாது. அடுத்து ஃபோர்த் ஒன், அதில் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, இது நம்ம புதுசாக பார்க்குறோம். அதாவது பவர் 4 அப்படின்னு இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லும் அப்படின்னா குவார்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 4 இஸ் கால்ட் குவார்டிக் பாலினாமியல். அதாவது எக்ஸோட பவர் என்னவா இருக்கும் 4ஆ இருக்கும். therefore p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ax பவர் 4 ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் cx ஸ்கொயர் ப்ளஸ் dx ப்ளஸ் இ. இப்போ இதில் இருக்கிற ஏ பி சி டி இ இது எல்லாமே என்னது ரியல் நம்பர்ஸாக இருக்கும். எது ஹையர் பவர் எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது ஏ, இந்த நம்பர் என்னவா இருக்கக்கூடாது எனக்கு ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் இந்த டைப்ஸ். அடுத்து பார்த்தோன்னா பாலினாமியல், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். என்னென்ன ஈக்குவேஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியல் ஆஃப் டிகிரி, அதாவது n, அதாவது ஹையர் டிகிரி வந்து எத்தனை இருக்குது n இருக்குது. அப்போ அது என்னவா இருக்கக்கூடாது நெகட்டிவ் டேர்மாக இருக்கக்கூடாது. அதனால தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இன் ஒன் வேரியபிள். ஏதாவது ஒரு வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் எழுதுவோம். எக்ஸுங்கிற வேரியபிளை எடுத்துக்கிறேன். ஸோ வேரியபிள் எடுத்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன பண்ணுறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்குது p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு an எக்ஸ் பவர் n plus an minus 1 x power n minus 1. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ ப்ளஸ் a1x plus a0. ஸோ இந்த டேர்ம்ஸ் இப்போ த வேரியபிள்ஸ் எக்ஸ் இஸ் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் இருக்கிற எக்ஸுங்கிற வேரியபிள்ஸ் என்னவாக இருக்கலாம் ரியல் நம்பராகவும் இருக்கலாம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ இதை இதெல்லாம் பொறுத்து இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எ பாலினாமியல்
P or real. ஸோ இது மட்டும்தான் அப்படின்னா சார் கிடையாது. வேறு வேறு என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா P is a polynomial ஓவர் எதை பொறுத்து ரியல் நம்பர்ஸை பொறுத்து பாலினாமியலாக இருக்கும். அதே P அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதை பொறுத்து பாலினாமியலாக இருக்கும் அப்படின்னா குவாஷன்ஸ் Qவை பொறுத்து பாலினாமியலாக இருக்கும். அடுத்து இண்டிஜர்ஸ் இசட்டை பொறுத்து பாலினாமியலாக இருக்கும். அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்து பாலினாமியலாக இருக்கும். ஸோ இதை தான் இங்கே நான் கொடுத்துருக்காங்க எனக்கு. P is a polynomial over R, P is a polynomial over Q, P is a polynomial over C, P is a polynomial over Z's. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது ரெண்டு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம், பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். த ஃபங்க்ஷன் P டிஃபைன்டு பை P அப்படிங்கிற இந்த P அப்படிங்கிற சிம்பிள்ஸால் தான் என்ன சொல்லுவேன் பாலினாமியலை டிஃபைன் பண்ணுவேன். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். P of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc up to a1x plus a0 equal இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். இப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ் P of x equal to அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை எழுதணும் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே எக்ஸ்பிரஷன்ஸை அதாவது an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc up to a1x plus a0 equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா is called a polynomial equations. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை P of x அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்ஸை P of x equal to எழுதுறோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே எக்ஸ்பிரஷன்ஸை ஈக்குவல் டு 0க்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து the constants AR are called coefficients. அதாவது ஒன்றுமே கிடையாது, ஜென்ரல் டேர்மில் AR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த an minus 1 an a1 a2 a3 இந்த a0 இதெல்லாம் தான் ஏற்கனவே சொல்லி இந்த coefficients of the functions அப்படின்னு அதே தான் இங்கே கீழே கொடுத்துருக்கு. அடுத்து if an c power n plus an minus 1 c power n minus 1 plus etc up to a1c plus a0 equal to 0. இதில் ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை எக்ஸுக்கு பதிலாக சியில் எழுதியிருக்காங்க. என்னென்னு எழுதியிருக்காங்க எக்ஸ்பான்ஷன்ஸை என்னன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸுக்கு பதிலாக சி அப்படிங்கிற வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி போடுறாங்க. இப்போ நான் எடுக்கிற டேர்ம்ஸ் என்னவாக இருக்கணும், அது வந்து ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுப்போமா, அதே போல் சிங்கிற வேரியபிள்ஸ் எதில் எடுத்திருக்கேன் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எடுத்திருக்கேன். அதான் கீழே கொடுத்துருக்காங்க. C is called the 0 of the polynomial 1. அதாவது என்ன இருக்கு இந்த டேர்ம்ஸ்க்குரிய ரூட் வேல்யூ இல்லைன்னா 0 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு எக்ஸ்பான்ஷன்ஸ் அதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன சொல்லுவோம் நம்ம சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்வோம் அதில் எக்ஸோட வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் கண்டுபிடிப்போம், என்ன ஒய்யோட வேரியபிள்ஸ்னால் ஒய் கண்டுபிடிப்போம். அதுதான் அந்த ஈக்குவேஷனுக்குரிய ரூட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா 0 அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேர்ம்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கோம். அடுத்து அண்டு நெக்ஸ்ட் டேர்ம் root or solutions of the polynomial equations. இந்த equationsக்கு root இல்ல solution எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தனா if c is a root of an equation in one variable x. இப்போ ஒரு வேரியபிள்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு c வந்து ஒரு ரூட்டாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லுவோம் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஏ ரூட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்பான்ஷன் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் 5 இஸ் ஏ ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஏ ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எ பாலினாமியல் functions of degree n can have at most n distinct real zeros. அதாவது என்ன சொல்றாங்க இப்போ ஒரு பாலினாமியல் ஒரு ஈக்குவேஷன்ஸ் இப்போ இந்த ஈக்குவேஷனை சொல்றோம் அப்படின்னா இதுல பவர் என்ன இருக்கு டிகிரி n அப்படின்னு இருக்கு. அப்ப n இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல n ரூட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல எத்தனை இருக்குன்னு அர்த்தம் n ரூட் இருக்குன்னு அர்த்தம். அதை தான் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. a polynomial functions of degree n can have at most n distinct real zeros. தனித்தனியா எத்தனை இருக்கும் n ரூட் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த ஒரு டேர்ம்ஸ் if a plus b root p where if a plus b root b where a comma b belongs to q. இந்த ஏவும் பியும் எதில் எடுத்துறேன் குவாஷன்ஸில் எடுத்துக்கிறேன். இந்த பிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரைம் நம்பர்ஸாக இருந்தால் is a 0 of p of x, then its conjugate a minus p root p is also 0. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்
இது வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு ஜீரோவாக இருந்தால், ஒரு ஈக்குவேஷனுக்கு ஜீரோ ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜீரோ ஆஃப் பி ஆஃப் எக்ஸாக இருந்தால் இதோட கான்ஜுகேட் ஆல்சோ என்னவா இருக்கும், அந்த ஈக்குவேஷன்ஸுக்கு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thank you.